வணக்கம். நான் தான் உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி. அதில் ஒரு வயசானவர் கையில் பையே எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கார். போயிட்டு இருக்கிற நேரத்தில் நிலை தடுமாறி விழுறதுக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் அந்த பக்கமாக ஒரு இளம்பெண் வராங்க. டக்குன்னு ஸ்கூட்டியில் வராங்க. ஸ்கூட்டியை நிறுத்திட்டு போய் அவரை தாங்கி பிடிக்கிறாங்க. தாங்கி பிடிச்சி அவரை உட்கார வச்சுட்டு என்னென்னு விசாரிக்கிறாங்க. உடனே அவங்க வண்டியிலேருந்து தண்ணி எடுத்து போய் அவங்க முகத்தில் அடித்து கொஞ்சம் அவரை ஆசுவாசப்படுத்தி தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடித்ததுக்கப்புறம் அவரை மெதுவாக கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், ஏன் இங்கே விழுந்தீங்க அப்படின்னு, நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு. உடனே அவர் இல்லை எனக்கு வீடு எல்லாம் நான் இல்லை, கொஞ்சம் காலம் நான் அப்படியே இடம் கிடைக்கிற இடத்துல படுத்து தூங்கிட்டு அப்படியே எதாவது கிடச்சின்னா சாப்பிட்டு போயிடுவேன், என்ன எதுவும் எங்கே இருந்தெல்லாம் கேட்காதீங்கன்னுவார். உடனே அந்த அம்மா இல்லை நீங்கள் எங்கே, உங்கள் வீடு எங்கே, என்ன, யார் உங்கள் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்பாங்க. சரி ரொம்ப கேட்குறாங்களேன்ட்டு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு ஒரே மகன் தான், மகள் இல்லை. அந்த மகன் வந்து அவனுடைய மனைவி மற்றும் அவருடைய மாமியாருடைய பேச்சை கேட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். அதனால் நான் மறுபடியும் வீட்டுக்கு போக முடியாது, வெளியே எங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல சாப்பிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு இல்லை நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேணாம், நான் வாங்க என் கூட, ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டின்னு போய் உங்கள் வீட்டை காமிங்கன்றாரு. உடனே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் அங்கே அவருடைய மகன் இருக்கார். அந்த மகன்கிட்ட கேட்குறாங்க, ஏன் அவங்க இவரை இது பண்ணிட்டீங்கன்னு. அவர் இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் பிரச்சனை வருது அப்படி இப்படின்னு அவங்க அப்பாவை திட்டுறாரு. நீ ஏன் வந்த, நான் தான் ஒன்று துரத்தி விட்டேன்ல, நீ ஏன் வந்தேன்னு அப்படி இன்னும் ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. உடனே அந்த அம்மா, ஒரு அப்பாவை அப்படிலாம் இது பண்ணுறீங்களே, நீங்களும் உங்களுக்கும் வந்து பிற்கால வயசாகும், உங்கள் மகன் உங்களை ஒரு காலத்தில் திட்டுவான், அப்போ தான் நீங்கள் இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் உங்கள் அப்பாவெல்லாம் பார்த்துக்கணும், நான் வந்து இனிமேல் இவர் எனக்கு அப்பா, நான் இவரை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அப்புறம் தான் கொஞ்சம் இதாகும். அந்த மகன் உணர்ந்து, ஐயோ நம்ம யாரோ ஒரு பெண்ணு நம்ம அப்பாவை கூப்பிட்டு போகிறாங்க, நாம் வந்து நம்ம அப்பாவை ஒழுங்காக பார்க்காம விட்டோமே, அது தப்புன்ட்டு ஓடி அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நான் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன், என் மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், உங்களை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுவார். அந்த பொண்ணு இல்லை நான் வச்சுக்கிறேன்னு, இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடும். அதான் வயது முதிர்வு என்பது எல்லாருக்குமே வரும். எல்லாருமே ஒரு காலத்தில் வயதானவர் தான், வயதாகத்தான் ஆகணும். அப்போ நாம் இப்போ இளமையாக இருக்கும்போது முதியோர்களை மதிக்கலைன்னா, நாம் முதியோர்களாகும்போது நம்முடைய குழந்தைகள் மதிக்காது. அதனால் எப்பயுமே முதியோர்களை வணங்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.